வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், நிஃப்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டியும் அடுத்த வாரம் என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகும், எந்த டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கான டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சார்ட்டில். நிஃப்டி வீக்லி சார்ட்டில் வச்சிருக்கிறேன். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். நம்ம பழைய வீடியோலும் சொல்லியிருப்போம்ல, நிஃப்டி வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்துடலாம். சரி, இது எடுத்துக்கலாமா? ஓகே, நிஃப்டி இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோல பழைய வீடியோல சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ அது எதுல வரைக்கும் வந்திருக்கு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக டச் பண்ணல. ஓகே, இப்போவும் இதை டச் பண்ணாம இதுக்கு முன்னாடியே தான் ரிவர்சல் எடுத்து போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் வர வேண்டிய நிஃப்டி அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் எடுத்து போயிருக்கு வீக்லி சார்ட்ல. ஓகே, ஸோ அதுக்கு என்ன மீனிங், இன்னும் கூட இதுல இருந்து 22,450 இருந்து 21,730 வரைக்கும் ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டியது இப்போ இன்னும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது இது 24,700 இருக்கா, 23,700 இருக்கா, 23,700 இருந்து எங்க வரைக்கும் 21,750 வரைக்கும் இன்னும் ஃபில் பண்ண வேண்டிய கேப் நிஃப்டியில இருக்கு. வீக்லி சார்ட்டோட பேட்டர்னை பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட்ல இவ்வளவு தூரம் இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணா எப்படி, என்ன டைரக்ஷன்ல வரணும், ஸோ இப்படி வந்து இங்க இருந்து இப்படி மூவ் ஆன் நிஃப்டி இப்படி வந்துட்டு இருக்குல்ல, இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு, ஒரு சின்னதா ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இதுல ரிஜெக்ஷன். இது ஒரு அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணுச்சுன்னா இப்படி வரலாம். இது வரைக்கும் கூட நிஃப்டி ஃபால் ஆகலாம் இந்த மாதிரி, இந்த பேட்டர்னை ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா, ஒரே நிமிஷம். இப்படி வந்து ஓகே, இப்படி வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணா இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து வீக்லி சார்ட்ல. பட் ஆனா இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு நிஃப்டி. இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனை பெர்ஃபெக்டா ஒரு சேனல் பேட்டர்ன் உள்ளதான் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா, இது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போதைக்கு இந்த சேனல் பேட்டர்ன்ல தான் நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கும்போது, இந்த புல்லிஷான கேண்டில் இருக்கும்போதே ஆஹ் ஆஹ் நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும், தெளிவா சொல்லியிருப்பேன், நிஃப்டி ஆல் டைம் எல்லாம் பிரேக் பண்ண போறது இல்ல, டவுன் ட்ரெண்ட் தான் வரப்போகுது, அதுவும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பெரிய லெவலில் ஃபால் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அப்போ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு, டவுன் ட்ரெண்டுக்கெல்லாம் பாசிபிள் இல்லை, ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நிஃப்டி தொடர்ந்து 30,000 நோக்கி போகும் அப்படிங்கிறது. அது நடக்கல, 26,000 இருந்து ஃபால் தொடர்ந்து வந்துச்சு. ஓகே, ஸோ பர்ஃபெக்டா இந்த ரேஞ்சுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி இடையில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நியூஸை பேஸ் பண்ணி பெரிய வாலட்டிலிட்டி இருந்தா கூட இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் வந்து நிஃப்டி இந்த ரேஞ்சை கவர் பண்ணாம இதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு எங்க வீக்லியில. இந்த ரேஞ்சில் இதை பார்த்தீங்கன்னா இது தெரியுதுல்ல, இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட்டுக்கு போனஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த சேனல் பேட்டர்ல எப்படி மூவ் ஆயிட்டு இருந்த நிஃப்டி, இந்த சேனல் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணி வெளியே போன நிஃப்டி என்ன பண்ணிருக்கு, இந்த ரேஞ்ச் இந்த இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல ரெசிஸ்டன்ஸ், அதுல ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் திரும்பி கீழே வருது. கரெக்டா, சரி, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதே அப்படியே அழகா டவுன் கொடுத்து சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தந்திருக்கணும், அது இம்பார்ட்டன் ஃபாலோ படிச்சு மறுபடியும் ரிஜெக்ஷன் நோக்கி இப்படி வந்திருக்கணும். ஆனா அது வரல. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனா, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்து அது ப்ராப்பரான பிரேக் அவுட்டா கண்டினியூ பண்ணிருக்கா இல்லையான்னு பார்த்தா இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஸோ இதுல பிரேக் அவுட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. எங்க 24,350ங்கிற ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி பிரேக் பண்ண முடியல. ஓகே, பிரேக் பண்ண முடியாம இது ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே டவுன் ட்ரெண்ட் நோக்கி வருது. டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்த நிஃப்டியும் இதுல எங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா, சரி, இதுக்கு முன்னாடி எப்போ 2024ல இருந்தே இது ஒரு பெரிய ஒரு புலிஷான கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுல, இதுல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குது, மறுபடியும் இதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் சப்போர்ட் எடுத்திருக்குது. இதுல பிரேக் பண்ணி வந்துட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சில இருந்து ஒரு நல்ல ஆப்டன் கொடுத்துருக்கு. ஸோ அதே ரேஞ்சில் இப்போ சப்போர்ட் எடுக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போதைக்கு ரீசெண்டா ஒரு 4-5 வாரமா நிஃப்டியோட ட்ரேடிங் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. 23,300ல இருந்து 24,300, இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ள தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4-5 வாரத்தோட கம்ப்ளீட் ட்ரேடிங்குமே இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒன் டே கேண்டில் வச்சு பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இந்த சேனல் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இப்போ கிளியரா தெரியுதா, இப்படியே சப்போர்ட் அப்படியே போய் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு, ரெஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்திருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. கரெக்டா, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து நம்ம இதுல இருந்து டவுன் ரிட்டர்ன் மறுபடியும் வரும் கண்டினியூ பண்ணி எதிர்பார்த்தோம். பட் ஆனா இதுல பிரேக் பண்ணி மேல போயிருக்கு, அது இன்னும் ப்ராப்பரா சஸ்டெயின் ஆகல. ஒரு நல்ல ரிவர்சல் அமையணும்னா என்ன பண்ணணும்,
இதுல பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்து போயிருக்கணும். ஆனா இந்த ரேஞ்சில் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ்ல ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. ஓகே, டவுன் ட்ரெண்ட் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு நிப்டி ஒரு சின்ன கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. இது டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது, அப் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. டே கேண்டில்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி டே கேண்டில்லாம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு புலிஷான கேண்டில், ரெட் பியர்ஷான கேண்டில் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த இப்போ அவருடைய ஃபார்ம் ஆகுற எல்லா கேண்டிலுமே சின்ன 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 கேண்டில். ஒரே நாள்ல மார்க்கெட் ரெண்டு டைரக்ஷன்லயுமே மூவ் ஆயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் மாத்தி மாத்தி. ஓகே, ஸோ ஒரு 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 நல்ல உலட்டான மார்க்கெட்ல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்ல என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா இதுதான் சப்போர்ட். இதுலயும் கூட இந்த பேட்டர்னா ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டா கனெக்ட் ஆகலைன்னா கூட ஒரு சின்ன ஓகே, இதுல இதையும் கூட ரெண்டு தடவை பிரேக் பண்ணிட்டு வெளியே போயிருக்கு. சரி, இந்த ரேஞ்சை கூட ரெண்டு தடவை இது வந்து 1 ஹவர்ல வச்சு பார்க்கும்போது கரெக்டா தெரியும். ஓகே, இதையும் கூட ஒரு தடவை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ண முடியாம வெளியே, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாம ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நேற்றைக்கும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வெளியே போயிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு புலிஷான கேண்டில் அது அமையல மறுபடியும். ஓகே, இப்போ என்ன நடக்கலாம்னா நிப்டி இந்த லைன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதுக்கு வெளியே ட்ரேட் ஆகும் பட்சத்துல இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து அப்டன் கொடுத்து மறுபடியும் இந்த டெஸ்ட் லைனை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி 24,350-80ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்காக போகலாம். அது நமக்கு இந்த ரேஞ்சை எப்போ டெஸ்ட் பண்றது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா இந்த சேனல்ல 23,800 பிரேக் பண்ணும்போது 24,300 நோக்கி டைரக்டா நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள வரைக்கும் 23,500ல இருந்து 550ல இருந்து 850 வரைக்கும் நிப்டி சைட்வேஸ் தான். இதுல எந்த டைரக்ஷனல் வியூ வச்சுக்காதீங்க. ஓகேவா, இப்படியே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ அது எந்த டைரக்ஷனல் வியூ வச்சுக்க வேண்டாம். நம்ம எப்போ புல்லிஷா மாறலாம், அதாவது ஒரு சின்ன புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ கிடைக்கும்னா இதை பிரேக் பண்ணும்போது 23,800 பிரேக் பண்ணும்போது நம்ம அப்சைட்ல நோக்கி இது வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம், 24,350 வரைக்கும். ஓகே, ஸோ இது அதுக்கு அடுத்த தொடர்ந்து டவுன் அப் ட்ரெண்ட் வரணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ஏற்கனவே 2 தடவை அதில் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா எங்க வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து 25,200 வரைக்கும் ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல ரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு நிப்டி. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும். ஸோ அப் சைட்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,360. அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும். 23,800 பிரேக் பண்ணிடுச்சுனாலே நம்ம தைரியமா அப் சைட்ல ட்ரேட் இது வரைக்கும் எடுக்கலாம். இதுல க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் இனிஷியலா 24,760, அதுக்கு அடுத்ததா 25,200 வரைக்கும் அப் சைடு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இப்போ டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாவே இருக்கு டவுன் சைட்ல. ஆனா அதுக்கு எப்படி ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு இதுல. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத வாட்ச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சுன்னா இதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் போகும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல இதை டெஸ்ட் பண்ணி இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துடுச்சுன்னா இது ஒரு முக்கியமான ரேஞ்சு. இதுல சப்போர்ட் எடுத்துடுச்சுன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் டுவர்ட்ஸ் இந்த லைன், இந்த ட்ரெண்ட் லைன் தான் 24,350. ஓகே, இந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம எம் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்லோவா ஒரு இந்த மாதிரி பெரிய டவுன் ட்ரெண்ட்லாம் இல்லாம ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சின்னலாம் கேண்டலா ஃபார்ம் ஆகி டவுன் டு சைடு அப் சைடு டவுன் சைடு ஃபார்ம் ஆகி ஸ்லோவா மூவ் ஆகி இங்க வரைக்கும் வந்து அப்படியே அந்த டவுன் சைட் எம் பேட்டர்னை நிஃப்டி வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரியே தெரியாது. டெய்லி ஒரு கிரீன் கேண்டலும் சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகி இதே மாதிரியே இது பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படி ஸ்லோவா இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் பெருசாக ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடியும் அப் சைடும் டவுன் சைடும் மாறி மாதிரி மூவ் ஆகி இது வரைக்கும் வரலாம். 21,350 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த வாரத்துக்கான ரேஞ்ச் என்ன, முக்கியமான ஜோன் வந்து 3 ஜோன் பார்த்துருக்கோம், 2 ஜோன் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஒன்று வந்து இந்த ஜோன், இது இந்த ஜோன் 23,800. நிஃப்டி ஒருவேளை அடுத்த வாரம் இந்த 23,800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம டைரக்ஷன் எங்க இருக்கணும், இதுல இருக்கணும். இங்க நோக்கி 24,350 நோக்கி நிஃப்டி போகும். இது வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஒருவேளை நிஃப்டி இப்படி மூவ் ஆகல, டவுன் ட்ரெண்ட் தான் கொடுக்குது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் என்னென்ன ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம், 23,500ல இருந்து 23,300 வரைக்கும். இது வரைக்கும் கன்ஃபார்ம் வரும். இதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் கன்ஃபார்ம் வரும். இதுல அடுத்த சப்போர்ட் எடுக்கும். ஸோ 2வது லெவல் இது, இந்த ரேஞ்சை அடுத்த வாட்ச் பண்ணணும்.
இதுல என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம டார்கெட் டுவர்ட்ஸ் 24,350. ஓகேவா? இது ரெண்டாவது லெவல். ஒருவேளை அதே லெவல்ல சப்போர்ட் எடுக்க முடியாம இதை பிரேக் பண்ணி நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்லோவா அப்படியே மூவ் ஆகி இது வரைக்கும் 21,300 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அடுத்த வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸை நான் பார்க்குறேன். மோஸ்ட்லி இப்போதைக்கு நான் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக எதிர்பார்க்குறேன். ஓகேவா? இது என்னோட வியூ மட்டும் தான், உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் குயிக்கா. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட வியூ படி பேரிஷா தான் இருக்கு. ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு அதையும் மாத்திக்கிறேன் இப்போதைக்கு. சரி, பேங்க் நிஃப்டி ஒரு முக்கியமான சப்போர்ட்ல பாதியில இருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் அதுக்கு மேலேயே கொடுத்திருந்தா கூட இந்த ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, வீக்லியில இந்த சப்போர்ட் 53,600ங்கிற ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு அப்படியே அந்த லைன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, க்ளோசிங் அதுக்கு மேல அமைஞ்சிருந்தா கூட என்னோட கேண்டில் வந்து இந்த வீக்கோட கேண்டில் வந்து கரெக்டா அந்த இதுல டைரக்ஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேல பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா, இதுக்கு மேல இந்த ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள செட் ஆகி அப்படியே அப் டர்ன் கொடுத்து மேல போகலாம். ஸோ இப்படி பேங்க் நிஃப்டியில நடக்கும் பட்சத்துல நிஃப்டியும் கூட அப் சைட் நோக்கி போகும். பட் ஆனா இந்த ரேஞ்ச் ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியல, அடுத்த வாரம் ஹோல்ட் பண்ண முடியல, அப்படியே டவுன் சைட்ல வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பாறை நோக்கி எடுத்துட்டு போகும். இது வரைக்கும்னா 46,000 வரைக்குமே பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து நிஃப்டியோட எம் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்றதுக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபாலும் சப்போர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஃபால் இருக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் நாளைக்கு அடுத்த வாரம் மண்டே எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நிஃப்டி எம் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண போகுது, டவுன் ட்ரெண்ட் தான். பேங்க் நிஃப்டியும் இது வரைக்கும் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட்ல எப்படி டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வழக்கம் போல டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற லைவ் லெவல்ஸ் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். அது டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.